ஓம் சாந்தி. எல்லாமே நல்லதுதான் என நினையுங்கள். எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நன்மைக்கே. என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. என்னென்ன நடக்க உள்ளதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஓம் சாந்தி. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடகம். அதில் நம்ம ஒவ்வொருவரும் நடிகர்கள். வாழ்க்கையில நமக்கு முன்னால வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியிலையும் நன்மைதான் அடங்கி இருக்கு. ஏன்னா இந்த உலகமே நன்மைக்குரிய ஒரு நாடகமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு முறை ஒரு நபர் இருந்தார். அவர் டிகிரி படிச்சுட்டு கோல்ட் மெடலிஸ்ட். அதுக்கப்புறமா அவர் பேங்க் எக்ஸாம் எழுதுறார். பேங்க் எக்ஸாம்ல அவர் கிளியர் பண்ணிட்டு பேங்க் மேனேஜரா வேலையில ஜாயின் பண்ணிடுறார். ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருது. ரொம்ப நல்ல அவருக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸும் வருது. ஸோ அந்த பாராட்டுகள் இதெல்லாம் ரொம்ப நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இவர் லோன் சாங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு ப்ராப்ளம் பேங்க்ல கிரியேட் ஆகுது. ஸோ அது ரீபே ஆகலை. ஸோ அந்த இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாயிடுது. அந்த கொடுத்ததனுடைய அது ரிட்டர்ன் வரல. ஸோ அதுல ஒரு மிஸ்டேக் இவர் பண்ணதாக இவர் மீது வருது. அந்த சூழ்நிலைகள் எப்படி அமையுதுன்னா, எல்லா ஆங்கிள் இவர் தான் தவறு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு இவர் குற்றம் பட்டவராக ஆயிடுறார். ஸோ எவ்வளவோ இவர் தன்னுடைய விஷயங்களை நான் இவ்வளோ நல்லா தான் ஒர்க் பண்ணேன், நான் கரெக்டாக தான் பண்ணேன், ஹானஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலைகள் இவர் தான் ராங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஸோ கொஞ்ச நாள்லயே இவருக்கு அந்த மேனேஜர் ஒர்க்கு ஜாப் போயிடுது. சும்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறார். என்ன பண்றதுனே அவருக்கு புரியல. ரொம்ப நாள் வருத்தத்தோட இருந்தார். அதுக்கப்புறமா வேற ஜாப்காக ட்ரை பண்றாரு. வேற எங்கேயோ போய் ஒர்க் பண்றாரு. ஆனா அவருக்கு செட்டே ஆகல. சிலது இவர் எதிர்பார்க்குற மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கல. ஏன்னா சில இடத்துல கிடைச்சாலும் ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணவர் அதை விட கொஞ்சம் கம்மியா கிடைச்சது அப்படின்னா மனசு கூட அக்செப்ட் பண்ணாது இல்லையா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நியர்லி 6 months 1 year இவரோட டைம் போயிடுது. ரொம்ப வாழ்க்கையே ஒரு எதிர்பாராத ஒரு டேர்னிங் இவருடைய லைஃப்ல ரொம்ப துக்கம் கஷ்டத்துல வருது. ஒரு விதமான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அவருடைய லைஃப்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு அவருடைய ஃப்ரெண்ட் அவருக்கு முன்னால வராரு. அவர்கிட்ட சொல்றாரு, "பா, நீ இந்த மாதிரி எப்படியும் 1 year ட்ரை பண்ணிட்டு இருக்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கட்டும். பட் இந்த மீன்வைல உனக்கு இருக்கக்கூடிய டைம்ல நீ இந்த எக்ஸாம்ஸும் எழுது, இதையும் படி" அப்படின்னு ஒரு சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான புக்ஸ். சரி, இவரும் ஓகே, சரி வேற வழியில ஏதோ சொல்றாரு. சும்மா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று படிச்சு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல அதை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் டைம்ல அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல அவர் கிளியர் பண்ணி ஹி பிகம்ஸ் அ கலெக்டர். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தாரு. அவர் தன்னுடைய லைஃப்ல ஓகே திருப்தியா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு சம் இன்சிடென்ட், அது இவர் மேல தப்பில்ல, ஆனா சிச்சுவேஷன்னால அவர் மேல பிளேம் ஆச்சு. அவர் ராங் ஆயிட்டார். இப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அவருடைய லைஃப்ல. நான் என்ன தப்பு பண்ணேங்கிற ஒரு ஃபீலிங் எவ்வளோ உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். நேர்மையா இருக்கிறது தான் தப்புன்னு தோணி இருக்கும். அவருடைய ஃபேமிலியும் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அந்த 1 yearல. எந்த மாதிரி ஒரு இன்சல்ட்ஸ் எல்லாம் கூட அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருந்தது. பிகாஸ் இதெல்லாம் நடந்ததுனால தான் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். இல்லைன்னா அது பேங்க் மேனேஜரா அப்படியே இருந்து தன்னுடைய லைஃப் முடிச்சிட்டு இருப்பார் அவர். ஸோ பாருங்க, நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயமாக நன்மை இருக்கு. என்னால எவ்வளோ முடியுமோ நான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு நான் ஒன்றும் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. ஆனா என்னால எவ்வளோ ஸ்டெப்ஸ் பாசிபிளோ, என்னோட லிமிட் என்னவோ, டு தட் எக்ஸ்டென்ட் நிச்சயமாக நான் முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் எதுவுமே ஆகலை அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக, மனசுடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நல்லது நிச்சயமாக அடங்கியிருக்கு. அதனால ஒருபோதும் வாழ்க்கையில நம்பிக்கை இழக்காதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கதவு மூடினா 100 கதவு மூடுமா, ஆனால் எங்கேயாவது 101ஆவதா ஒரு கதவு திறக்குமா. அதனால எனக்கு முன்னால வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு பின்னால
ஏதோ ஒரு நல்லது நிச்சயமா இருக்கும். இருட்டுக்கு பின் ஒரு விடியல் நிச்சயம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால கெட்டது நம்ம முன்னால நடந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு நல்லது நிச்சயமா இருக்கு. நம்பிக்கை இழக்காம நம்ம நல்லவங்களா என்னைக்கும் இருந்துட்டே இருப்போம். நிச்சயமா எனக்கு ரிட்டர்ன் நல்லது தான் நடக்கும். ஓம் சாந்தி.